Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் அக்டோபர் மாதத்துக்கான செகண்ட் வீக்கு பார்ட் 1. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம், டைம் இல்லை. ஆஸ்பிரண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வேர்ல்ட் பேங்கோட சப்சிடரி, அதுவும் ஆக்சிஸ் பேங்க்கும் ஒரு 500 மில்லியன் ஒரு லோனுக்காக எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த ப்ளூ ஃபினான்ஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்டு க்ரீன் ப்ராஜெக்ட், இது ரெண்டுத்துக்காகவும் 500 மில்லியன் USD லோனை ஐஎஃப்சி ஆக்சிஸ் பேங்க் கிட்ட கொடுக்குது. இதனால் கிளைமேட் ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோவில் ஆக்சிஸ் பேங்க் எனேபிள் ஆகிருக்கு. இவ்வளோ தான் ஆஸ்பென்ஸ் நியூஸு. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது, நிறைய நியூஸ் கவர் பண்ணணும். ஸோ எஸ்டாப்ளிஷ்டான இது ஐஎஃப்சியோட ஸ்டாட்டிக் படிச்சுக்கோங்க. 1956 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் DC. ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டாட்டிக் இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ், அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஷனில் போகும். ஆஸ்பிரண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2 நியூஸும் சேம் தான். இது என்னென்னா, ஐஎஃப்சி கிட்ட லோன் வாங்கினாங்க, இங்கே ஏடிபி கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க. பட் இது என்னென்னா பாண்டு, அது ஃபைனான்சிங், இது பாண்டு. என்ன பாண்டுனா கிளைமேட் பாண்டு. யார் எந்த கம்பெனினா விவ்ரிதி கேபிட்டல் ரைஸ். விவ்ரிதி கேபிட்டல் என்ன பண்ணியிருக்காங்க, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட சேர்ந்து ஒரு 25 மில்லியன் USDக்கு கிளைமேட் பாண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாண்டோட டென்யூர் 4 வருஷம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு NBFC இதை செஞ்சுருக்காங்க. இந்த க்ரீன் ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோவில் வந்திருக்காங்க. இது பாண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த பாண்டில் இந்த 2.25 மில்லியன் இருக்கு இல்லையா, அதில் 30% எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஈவிக்காகவும் சார்ஜிங் ஸ்டேஷனுக்காகவும் பேட்ரி ஸ்வாப்பிங்காகவும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இவ்வளோ தான் கிளைமேட் பாண்டு 25 மில்லியன் USD. அண்டு இதுக்கான ஸ்பெசிலிட்டி ஃபேர் இதுதான் பார்த்துக்கோங்க. எந்த கம்பெனினா விவ்ரிதி. 4 வருஷம் பாண்ட் டைமு, 30% ஈவிக்காகவும் சார்ஜிங் ஸ்டேஷனுக்காகவும் பேட்ரி ஸ்வாப்பிங்காகவும் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த நியூஸ் என்னென்னா, செபி போர்ட் மீட்டிங் 30 செப்டம்பர் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாமினேஷன் ரூலில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் இது ரெண்டுமே 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதில் நாமினேஷனை 10 பேர் வரையும் வச்சுக்கலாமா. அந்த 10 பேர் இருக்கக்கூடிய நாமினேஷனுக்கு என்ன பவர்னால், இன்வெஸ்டாருக்கு எவ்வளோ பவர் இருக்கோ, ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா இன்வெஸ்டாருக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அவங்களுக்கு ஈக்குவலான பவர் நாமினிஸ்க்கும் இருக்கும். ஸோ என்ன சேஞ்சஸ்னால், 10 நாமினிஸ் வரையும் இருக்கலாம். இன்வெஸ்டாருக்கு ஈக்குவலான பவர் நாமினிஸ்க்கும் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் நாமினேஷன் ரூலை செபி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா 30 செப்டம்பர் நடந்த மீட்டிங்கில். அண்டு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் அமராவதியாக மாற்றணும்னு ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ஒரு முடிவு பண்ணாங்க. பிஎம்எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணார் இல்லையா, அதுக்கு எவ்வளோ செலவு ஆகும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 49,000 கோடி. அந்த 49,000 கோடியில் கொஞ்சம் கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு 15,000 கோடியை யார்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்க் இன் கொலாபரேஷன் வித் ஏடிபி. வேர்ல்டு பேங்க்கும் ஏடிபியும் சேர்ந்து 15,000 கோடி இந்த அமராவதியை கேபிட்டலாக மாற்றுறதுக்காக கொடுக்குறாங்க. இனிமேல் ஆந்திர பிரதேசோட கேபிட்டல் அமராவதியாக இருக்கும். அந்த சேஞ்சஸ்க்கு 49,000 கோடி செலவு தேவைப்படுது. அதில் 15,000 கோடி வேர்ல்டு பேங்க்கும் ஏடிபியும் சேர்ந்து கொடுக்குறாங்க. இந்த லோனை திருப்பி கொடுக்கக்கூடிய மொரட்டோரியம் பீரியட் 15 வருஷம். இந்த லோனை திருப்பி கொடுக்கும்போது சென்டர் 90%, ஸ்டேட் கவர்மெண்ட் 10% இந்த லோன் அமௌண்ட்டை ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த லோனுக்கான முதல் தவணையாக 3,750 கோடி ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. எவ்வளோனா 3,750 கோடி நவம்பரில். 15,000 கோடி லோனு அமராவதிக்கு
கேபிட்டலாக செட் பண்ணேன். 49,000 கோடி பட்ஜெட்டில் 15,000 கோடி வேர்ல்டு பேங்க்கை கொடுக்குது. 15 வருஷம் ரீபேமெண்ட்டு, 90:10 ரேஷியோ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ரீபேமெண்ட் ஷேரு. முதல் தவணையாக 3,750 கோடி நவம்பர் மாதம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஏடிபியோட ஸ்டாட்டிக் படிச்சுக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். இதில் என்ன நியூஸ்னால், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு இல்லையா, அதோட சப்சிடரி ஹெச்டிஎஃப்சி எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ், ஹெச்டிஎஃப்சி எடுன்னு சொல்லுவாங்க. இவங்க கம்பெனியை விற்றுட்டாங்க. யாருக்கு விற்றுட்டாங்கன்னா, வாமா மின்னல் மாதிரி வாமா சுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு 192 கோடி விற்றுட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி எஜுவை வாமா சுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட் வாமா சுந்தரி கம்பெனிக்கு 192 கோடிக்கு விற்றுட்டாங்க. ஒரு ஷேரோட விலை 9.6 ரூபா. 9.6 ரூபா ஒரு ஷேரோட விலை. 192 கோடிக்கு ஹெச்டிஎஃப்சி எடுவை யாருக்கு விற்றுட்டாங்கன்னா வாமா சுந்தரிக்கு விற்றுட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஸ்டாட்டிக் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். நார்த்தன் ஆர்க் அப்படிங்கிறது ஒரு என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்களோட ஒரு கிளை தான் நார்த்தன் ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ். இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேட்டகரி 2ல், அதாவது கிரெடிட் ஏ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு கேட்டகரி 2க்கு கீழே ஃபின்சர் ஃபண்டு அப்படிங்கிற ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 1,500 கோடிக்கு. அதில் 500 கோடி க்ரீன் ஷூ ஆப்ஷனில். இந்த என்ஏஐஎம்ன்ற ஒரு கம்பெனி ஃபின்சர் ஃபண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1,500 கோடி, 500 கோடி அதில் க்ரீன் ஷூ ஆப்ஷனில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாங்களா. எல்ஐசி இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் ஆல்ரெடி 4.05% ஷேர் வச்சுருந்தாங்க. இப்போ அது 7.1% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னா, QIP குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அந்த ஆப்ஷன் மூலயமா 4.05%லேருந்து 7.1% எல்ஐசி அதோட ஷேரை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. 4லேருந்து 7.1க்கு. சரி, இந்த QIPனா என்னன்னா, இந்த இதில் லிஸ்டட் கம்பெனின்னு பார்த்தா எல்ஐசி. இந்த எல்ஐசி கேபிட்டல் ரைஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா, சாரி ஹஸ்பண்ட்ஸ் மாற்றி சொல்லிட்டேன். இதில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் லிஸ்டட் கம்பெனி. இதில் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எல்ஐசி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கிட்ட வாங்கியிருக்காங்கல்ல. ஏன் வாங்கியிருக்காங்கன்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு கேபிட்டல் ரைஸ் பண்ணுற நீடு இருக்குது. அதனால் QIPயில் அவங்களோட ஷேரை, ஈக்விட்டி ஷேரை இஷ்யூ பண்ணுவாங்க. அதை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வாங்கிப்பாங்க. இதுக்கு பேர் தான் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட். இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் எல்லாரும் கிடையாது, ஒரு சில குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் இதை வாங்குவாங்க. அவ்வளோதான் எக்ஸ்பென்ஸ் நியூஸு. ஜஸ்ட்டு மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 4லேருந்து 7.1% எல்ஐசியோட ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2024 இயர் ஆஃப் நாவல் சிவிலியன்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணதுனால அந்த இனிஷியேட்டிவ் பார்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் நேவியும் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸும் சேர்ந்து இந்த நேவி ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, நாவல் சிவிலியன்ஸ், அவங்களுக்கு ஃபினான்சியல் செக்யூரிட்டியும் இன்க்ளூசிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் மாதிரி அஃபோர்டபுள் லைஃப் இன்சூரன்ஸை கொடுக்குறாங்க. இந்த நேவல் சிவிலியனுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கறதுக்காக இந்தியன் நேவியும் பஜாஜ் அலையன்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ஏன்னா இயர் ஆஃப் நாவல் சிவிலியன்ஸுன்றது 2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இனிஷியேட்டிவாக. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பந்தன் பேங்க்கும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, SLCM அதாவது சொகன்லால் கமோடிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனி கூட சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னா, யூனிஃபைடு கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அது ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. யாருக்குன்னா, ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போஸ்ட் ஹார்வெஸ்ட் கிரெடிட் கொடுக்கறதுக்காகவும், அண்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ரேட்டில் இந்த
கிரெடிட் கொடுக்கறதுக்காகவும் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அதாவது ஃபார்மர்ஸுக்கு போஸ்ட் ஹார்வெஸ்ட் கிரெடிட்னா அறுவடைக்கு அப்புறம் கடன் கொடுக்குவாங்க. நெல் அறுத்துட்டு அதுக்கு அந்த எவ்வளோ நெல் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கடன் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அதேமாதிரி அக்ரி ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் இந்த கிரெடிட் கொடுப்பாங்க. இதுக்காக யூனிஃபைடு கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷனை கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் பந்தன் பேங்க்கும். யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டுனா SLCM சொகன்லால் கமோடிட்டி மேனேஜ்மெண்ட் கூட. இதுக்காக இந்த பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரி ரீச் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை யாரோடதுன்னா SLCMனு சொன்னால இந்த கமோடிட்டி அந்த கம்பெனியோட அக்ரி ரீச் என்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் இந்த எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த அக்ரி ரீச் என்ன பண்ணுமோன்னா 10% 10% இருக்கக்கூடிய லாஸஸை வெறும் 5%க்கு மாற்றிடுமா. ரெடியூசிங் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் லாஸஸ். இப்போ நெல் அறுக்கிறோம் இல்லையா, இப்போ நான் உதாரணத்துக்கு நெல் சொல்கிறேன். நெல் அறுக்கும்போது நிறைய நெல் கீழே சிந்தோம் இல்லையா. பட் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இப்போ 100 நெல் இருக்கிற இடத்துல 10 நெல் சிந்துற இடத்துல அரை நெல் 200 நெல்லுக்கு ஒரு நெல் தான் சிந்துமா. அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த லாஸஸை கட் பண்ணுறாங்க. 10%லேருந்து 0.5% இது கேட்பாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க இந்த பர்சன்டேஜை. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி படித்த ஒரு ஸ்கீம் இது MSME சாஜி. இந்த சாஜி ஸ்கீமுக்குள்ள நம்மளுடைய GST பில்லை வச்சு நமக்கு லோன் கொடுப்பாங்க. எவ்வளவு இன்வாய்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லோன் கொடுப்பாங்க. வெறும் 15 நிமிஷத்துலேயே நமக்கு லோன் கொடுத்துருவாங்க. இப்போ MSME செக்டாருக்காக தான் இந்த லோன் கொடுக்குறாங்க. MSME சார்ஜுன்ட்டு இதனுடைய அடிக்குவேட் கிரெடிட் அவைலபிலிட்டி, அதாவது இவங்களுக்கு கடன் கொடுக்கறத ஈஸியாக ஆக்கணும் அண்ட் அதிகமாக கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் லிமிட் 5 கோடி இருக்குது, அதே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பேர் இன்ஸ்டாண்ட் லோன் ஸ்கீம்னு பேர் அழைக்கப்படும். ஏன்னா வெறும் 15 நிமிஷத்தில் லோன் கொடுக்கறதுனால இன்ஸ்டன்ட் லோன் ஸ்கீம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்கீமை 5 கோடியிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா MSME செக்டருக்கு கிரெடிட் அவைலபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்காக, சரி ஈஸியாக கொடுக்கறதுக்காகவும் இது பிளான் தான். சரி, இதெல்லாம் ஓகே சார், இதுதான் நியூஸு, இதெல்லாம் பார்த்தாச்சு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்ட்ரா டேட்டா என்ன கேட்பாங்கன்னா SBIயில் எவ்வளோ பிரான்ச் இருக்குதுன்னு கேட்பாங்க. 22,542 பிரான்ச்சஸ் இருக்குது ஓவரால் இந்தியா. இவ்வளோ பிரான்ச்சஸ்க்கு வெறும் 2000 PO வருஷம் எடுக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, 8000 கிளர்க்கு வருஷம் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட்டு. பட் இந்த வருஷம் 2000 POக்கு பதிலாக அதிகமாக எடுக்கிறாங்க. ஏன்னா 300 பிரான்ச்சஸ் ஆட் ஆக போது, அது இன்னும் இதில் ஆட் ஆகலை. அது ஆட் ஆன பிறகு இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. மார்ச் 2024 வரையும் இந்த டேட்டா. இப்போ 300 பிரான்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கரண்ட் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, இது மார்ச் 2024 வரையும் கரண்ட் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு கூகுள் பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. 65,000 ATM இருக்குது, 85,000 பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்னா என்ன இல்லை, இப்போ பேங்கிங்கே அங்கங்கே ஒரு 2000 பேர் வில்லேஜஸ் 2000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய வில்லேஜஸில் போய்ட்டு பேங்கிங் சர்வீஸ் வில்லேஜிலே கொடுப்பாங்க. அந்த பேங்க்கு சார்ந்து ஒரு நபரை வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பார். அவர் பேங்கிங் ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் அவங்க வீட்டு சர்வீஸில் டோர்லேயே கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட். இது வந்து ஒரு கரண்ட் ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ். இதை வந்து நான் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்கிங் டெர்மினாலஜிஸை நான் வீடியோவாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நியூஸ்னால், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரீட்டெயில் லோன் ப்ராசஸிங் சென்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனைன்னா 8, மொத்தம் 8. அதில் சென்னையில் 1 அண்டு முக்கியமான கீ சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதர் சிட்டிஸில் 7 இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 8. அந்த 8 ரீட்டெயில் லோன் ப்ராசஸிங் சென்டரில் 1 பிசிக்கல் சென்டர், ஃபிசிக்கல்னால் பிரான்ச் இருக்கும். அண்டு 7 விர்ச்சுவல்னால் பிரான்ச் இருக்கிறது ஆன்லைனு. அதர் 7 சிட்டியில் விர்ச்சுவலாகவும், சென்னை ஹெட் குவார்ட்டர் சென்டர்னால அங்கே ஃபிசிக்கலாகவும்
8 ரீட்டைல் லோன் ப்ராசஸிங் சென்டரை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு லான்ச் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அதனால் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, புரட்சி தலைவர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அங்கே ஒரு ஹெரிட்டேஜ் தீம்டு ஏடிஎம் ஒன்று இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணினா ரெட் பிரிக் ஸ்டேஷன் பில்டிங் ஒன்று இருக்குது, அதை வந்து ரோல் மாடலாக வச்சு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் எக்ஸ்பிரஸ். 8 ரீட்டைல் லோன் ப்ராசஸிங் சென்டரை கொண்டு வந்திருக்காங்க ஐஓபி. அதில் 1 ஃபிசிக்கலு, அது வந்து சென்னையில், அண்டு மீதி 7 விர்ச்சுவல், அது அதர் சிட்டிஸ் மேஜர் சிட்டிஸில் கொண்டு வந்திருக்காங்க. அண்டு ஒரு ஹெரிட்டேஜ் ஏடிஎம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டாடா கேபிட்டலும் டாடா மோட்டார் ஃபினான்ஸும் மெர்ஜ் பண்ணணும் ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க. அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இதனால் இந்த டாடா கேபிட்டல் இப்போ 12வது லார்ஜஸ்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, என்பிஎஃப்சி 12வது லார்ஜஸ்ட் 12th லார்ஜஸ்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக டாடா கேபிட்டல் இப்போ மாறப்போகுது. ஏன்னா டாடா கேபிட்டலும் டாடா மோட்டார் ஃபினான்ஸும் மெர்ஜ் ஆக போகுது. இதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஆர்பிஐ இந்த கம்பெனி 2 கம்பெனிக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்ஜி ஃபின்சர்வ் லிமிடெட், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூங்கிப்பா செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனிக்கு ஒரு 28.3 லட்சம் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. யாருன்னா ஆர்பிஐ. எதுக்குன்னா சிஓஆர், அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இதில் அவங்க ஏதோ நான் கம்ப்ளைன்ஸ் வந்ததுனால எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்பாங்க. 28.3 லட்சம் ரூபீஸ். எதுக்கு? எஸ்ஜி ஃபின்சர்வ் லிமிடெடுக்கு 28.3 லட்சம் ஃபைனு. ஏன்னா சிஓஆர் நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆனதுனால ஃபைன் பண்ணது யாருன்னா ஆர்பிஐ ஃபைன் பண்ணுது. நெக்ஸ்ட் நியூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ், இது லாஸ்ட் நியூஸு. வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான நியூஸ் தான். அண்டு நெக்ஸ்ட் பார்ட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கொடுக்க பார்க்குறேன், பார்த்துட்டு தூங்குங்க. ஃபோன்பே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி, தீபாவளி இருக்கு இல்லையா, தீபாவளி வந்தப்போ இந்த நியூஸ் நடந்தது. தீபாவளிக்காக ஃபயர் கிராக்கர் இன்சூரன்ஸ் பாலிசின்னு ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. யாரு கூடனா பஜாஜ் அலையன்ஸ் கூட டைஅப் பண்ணி ஃபோன்பே. இப்போ ஃபோன்பேன்றது ஒரு யூபிஐ கம்பெனி, பேமெண்ட் கம்பெனி. இது வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. எதனா ஒரு இன்சூரன்ஸ் கூட டைஅப் பண்ணால் அது வந்து பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இந்த பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட சேர்ந்து டைஅப் பண்ணி என்னது ஃபயர் கிராக்கர் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா தீபாவளி அப்போ நமக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னா ஒரு 25,000 ரூபாய் வரையும் இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொடுப்பாங்க. இதோட ப்ரீமியம் எவ்வளோன்னா 9 ரூபா, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 9 ரூபா ப்ரீமியம். இதுக்கு 9 ரூபா கொடுத்து நீங்கள் இன்சூர் பண்ணிட்டா நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபயர்னால் அடிபட்டுச்சுன்னா 25,000 ரூபாய் வரையும் அவங்க இன்சூரன்ஸ் கவர் பண்ணி தருவாங்க. தென் 10 நாள் வரையும் இந்த கவரேஜ் இருக்கும். அதாவது அக்டோபர் 25லேருந்து நவம்பர் 3 வரையும் தான் இந்த கவரேஜ் இருக்கும். பண்டிகைக்கு முன்னாடி கொஞ்ச நாள், பண்டிகைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இந்த கவரேஜ் இருக்கும். இது வந்து பிளான் வந்து என்னென்ன பிளான்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறது, கேர் ட்ரீட்மெண்ட்டு, ஆக்சிடெண்ட், டெத்து, இந்த மாதிரி ஒரு இந்தந்த பாலிசியெல்லாம் கவர் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஒரு மெம்பருக்கு மட்டும்தான் இது வந்து பிளான் அலோடு. யார் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், ஒன்லி டு த பாலிசி ஹோல்டர்ஸ் மட்டும்தான். சப்போஸ் நம்ம ஃபேமிலிக்கு வேணும் இந்த கவரேஜ் வேணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கும் இன்சூர் பண்ணணும். இன்சூர் அப் டு 4 ஃபேமிலி மெம்பர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம இன்சூர் பண்ணிக்கலாம். யாருக்குன்னா நமக்கு யூஸருக்கு, அவங்களோட ஒய்ஃபுக்கு, ஸ்பௌஸுக்கு, அண்டு 2 சில்ட்ரன்ஸுக்கு நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்சூர் பண்ணிக்கலாம். இதுதான் லாஸ்ட்டு நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் ஆகும் யூடியூப் மூலிமா. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் கொண்டு வருவேன். ஸோ லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ். நைட் கொண்டு வரேன். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.